நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு துவாவை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க அன் உஷ்ரிக்க பிக்க வ அன ஆலமு வ அஸ்தக்ஃபிருக்க லிமா லா ஆலமு. இதனுடைய பொருள், யா அல்லாஹ், நான் அறிந்து கொண்டே உன்னோடு வேறொன்றை இணையாக்குவதிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். மேலும் நான் அறியாத இணை வைப்பிலிருந்தும் உன்னிடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன். சுப்ஹானல்லாஹ். நம்ம இணை வைக்க மாட்டோம், நேரடியாக நம்ம இணை வைக்க மாட்டோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால் நமக்கு தெரியாமையே நம்ம அது இணை வைப்பு அப்படின்னு தெரியாமையே சிலவற்று அல்லாஹ்க்கு இணையாக்கக்கூடிய ஒரு செயலில் நம்ம விடுபடணும் அப்படின்னா இந்த துவாவை நம்ம தினமும் ஓதி நம்ம அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு பாதுகாவல் தேடணும். ஏன்னா இணை வைப்பு அப்படின்றது அல்லாஹ் தஆலா எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் எதை தவிர? இணை வைப்பை தவிர. இணை வைப்பு கண்டிப்பாக எங்கே தான் கொண்டு சேர்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரகத்தில் தான் கொண்டு சேர்க்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு செயலில் இருந்து நம்ம நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அந்த மாதிரி ஒரு காரியத்திலிருந்து விடுபடணும், பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா அப்போ இந்த துவாவை தினமும் ஓதக்கூடிய மக்களாக இருப்போம். இணை வைப்பிலிருந்து அல்லாஹ் நம்ம அனைவரையுமே பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.